ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. விஜய் வந்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. தாத்தா, உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் எனக்கு மறுக்காமல் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் தாத்தா அப்படின்றாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அதுக்கு தயாராக பதில் சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்து கேட்குறாங்க, தாத்தா நீங்கள் எனக்காக உண்மையை மட்டும் பேசணும், வேறு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றாங்க. என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் கேட்குறானே அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. சரிடா, உனக்கு அவ்வளோதானே, என்னன்னாலும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு என்னாச்சு தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா புதுசாக கேட்குறேன், காவேரிக்கு தான் என்னாச்சுன்னு உனக்கே தெரியுமே, அவளுக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான்னு தெரியும் தானே அப்படின்றாங்க. அப்போ குழந்தைய மட்டும்தானே காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அவங்களோட சித்தியும் சொல்கிறாங்க. எதுக்காக இப்போ திடீர்னு வந்து கேட்குறேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட சித்தி வந்துட்டு, நீங்கள் உண்மைதான் சொல்கிறீங்களா, காவேரிக்கு என்ன ஆச்சுன்னு திரும்பவும் நான் கேட்குறேன், ஒழுங்காக சொல்லிடுங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அவங்களோட சித்தியும் சித்தப்பாவும். எதுக்காக பார்த்தோம்னா, ஒரு வேளை இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, அதனால தான் இவன் வந்து இப்படி நம்மக்கிட்ட கேள்வி மேல் கேள்வி கேட்டுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. தாத்தா, நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்றாங்க.